லைன் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2ஆம் மனம் தான். இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடியவருக்கு ஃபர்ஸ்ட்டா இருந்தாலும் ஓகே, செகண்டா இருந்தாலும் ஓகே, எந்த வயதா இருந்தாலும் இவங்க ஏத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஈக்குவல் ஏஜா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இவங்கள விட 1 வயது, 2 வயது கம்மியா இருந்தாலும் அவருக்கு ஓகேனா, எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க இருந்தாலும் இவங்க குழந்தை மாரி பார்த்துக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இல்லாம இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களும் இவங்க கணவரும் கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்க மனம் முடிச்சு ஒரே வருஷத்துல அவர விட்டு பிரிஞ்சு வந்ததாவும் சொல்லியிருக்காங்க. அவரு சரியில்லாததுனால பிரிஞ்சிட்டதாவும் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பரா டிவோர்ஸ் லெட்டரும் கையில வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கல்யாணத்த பத்தி யோசிக்கவே இல்ல. இவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் இவங்க அம்மா ரொம்ப பயந்து, பயந்து இவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஓகேன்னு சம்மதம் வாங்கியிருக்கிறாங்க. யாராச்சும் ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு நாங்களும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். இவங்களோட வசதின்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத்த சார்ந்தவங்க தான். சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. விவசாய நிலம் கொஞ்சம் இவங்க பேர்ல இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஜோசியம், ஜாதகம் எதுவுமே பார்க்காம